திரிணாமுலுக்கும் சரி, தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் சரி, பெண்களுடைய ஓட்டு வங்கி பெருசாக இருக்குது. அதை கெடுக்கணும், அதை உடைக்கணும். அதுதான் இவங்க நோக்கம். ஆக்சுவலாக அதை பிளான் பண்ணி தான் இந்த இல்லாட்டி ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது 2 ஸ்டேட்டில், முக்கியமான ஸ்டேட்டில் நீங்கள் சிறப்பு கூட்டத்தை கூட்டுவீங்களா? அதை எல்லாமே திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. விஷமத்தனம், பக்கா விஷமத்தனம் பாஜக. அது ஆனால் அந்த விஷமத்தனத்தை விஷத்தால தான் முறிக்கணுன்ற மாதிரி ஸ்டாலின் கையில் எடுத்தார். கருப்பு கொடி ஏற்றுறது, சட்டத்தை எரிக்கிறதுன்னு பண்ணி அது வந்து பாஜக நினைக்கிற மாதிரி மகளிருக்கு எதிராக இருக்காங்க எதிர்கட்சிகள்னு சொல்கிற பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணீங்க, மேற்கு மாநிலங்களுக்கு துரோகம் பண்ணீங்க அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அதை எஃபெக்டிவாக திமுக கொண்டு போனால் ஒரு ஓட்டு பாஜகவுக்கு விழாதீங்க. அதுதான் உண்மை. ஆனால் அதை திமுக இன்னும் 2 நாளில் எப்படி எஃபெக்டிவாக கொண்டு போவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க சொல்லுவாங்க, திமுகவும் கொண்டு போவாங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ண இந்த இதை மசோதா தோக்கடிச்சோம், நாங்கள் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இல்லை, அது ஏற்கனவே நிறைவேறிடுது. நீங்கள் கொண்டு வந்த மசோதா எங்களை நம்பர்ஸை குறைக்குது. நாங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாட்டை ஒழுங்காக அமல்படுத்தியதுனால எங்களை பனிஷ் பண்ணுறீங்க. ஆனால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம்லாம் குடும்ப கட்டுப்பாடை ஒழுங்காக அமல்படுத்த அவங்களுக்கு நம்பர்ஸ் ஏற்றுறீங்க. ஒரு காலத்தில் வந்து அவங்க வந்து அரசியல் ரீதியாக பலம் பெற்றுவாங்க, நாங்கள் பலம் பெற மாட்டோம். அதனால தான் திமுக இந்த விஷயத்தை இறங்கிட்டு எதிர்கட்சிகள் ஒன்றுபட்டாங்க. இதில் காங்கிரஸுக்கு சின்ன சிக்கல் இருந்தால் கூட அவங்க ஒன்றுபட்டுருக்காங்க. ஏன்னா நார்த் இந்தியாவில் நம்பர் சேரும்போது காங்கிரஸ் எதிர்க்குது வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிற அவங்க உறுப்பினர்களே எதிர்ப்பாங்க. நம்ம ஸ்டேட்டில் எதிர்க்கு காங்கிரஸ் எதிர்க்கணும்னு கேட்பாங்க. அந்த பிளவை தான் எதிர்பார்த்தாங்க பாஜக. அந்த பிளவை தான். ஆனால் காங்கிரஸ் வந்து ஒன்றுபட்டு இதை எதிர்த்தாங்க. அதனால தோற்று போச்சு. தோக்குன்னு தெரியும் சார். இது ஜெயிக்கணும்னு உண்மையிலேயே நீங்கள் மனசு வச்சுருந்தீங்கன்னா எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும்னு நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல. 3 லெட்டர் எழுதினாங்களே எதிர்கட்சிகள், நீங்கள் யாருமே பேசலை. உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால், மகளிர் இடஒதுக்கீடு மேலே பாஜகவுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் நீங்கள் எதிர்கட்சிகளை கூப்பிட்டு பேசியிருக்கணும். ஐயா இது ஆதரிங்கன்னு பேசியிருக்கணும். உங்களுக்கு இது தோக்கட்டும் பரவாயில்ல, தோற்றாலும் நம்ம அரசியல் ரீதியாக கையில் எடுக்கலாம். தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ஸில் ஜெயிச்சாலும் நமக்கு அது தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ஸில் கை கொடுக்கும். 2 விதத்துலையும் நமக்கு வின்வின் சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னு எடுத்தீங்க. பலூனை வந்து ஆரம்பத்திலே ஓட்ட போட்டார் ஸ்டாலின். இது வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரின்னு போட்டார். நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் வெற்றி பெறணும்னு பார்த்தீங்க. இந்த தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ஸில் மகளிருக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி வெற்றி பெறலாம், இல்லை மகளிருக்கு ஆதரவாக நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்லி வெற்றி பெறலான்னு 2 விஷயத்துலேயும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க. நீங்கள் 2த்துலையும் நீங்கள் இப்போ ஃபெயில் ஆகிட்டீங்கன்றதான் உண்மை. நீங்கள் வந்து திட்டமிட்டு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விஷமத்தனமான காரியத்தை நீங்கள் பண்ணிருக்கீங்க. அந்த விஷமத்தனமான காரியத்துக்கு இங்கே தமிழ்நாட்டில் அந்த விஷத்தை வச்சே முறிக்கணுன்றது தான் கருப்பு கொடி ஏற்றுறது எல்லாம் பண்ணி இவங்க வந்து சட்டத்தை எரிக்கிறதுன்னு பண்ணி ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க. இதில் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எதிர்கட்சிகள் ஒன்றுபட்டிருக்கு ஒரு விஷயத்தில். 14 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்லிமெண்ட்டை முதல் தடவையாக நீங்கள் தோற்றுருக்கீங்க. நீங்கள் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறீங்க? எதிர்கட்சிகள் வந்து மகளிர் கோட்டாவை முடக்கிட்டாங்க, இல்லை தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அது தோக்கடிச்சதுக்கு காரணம் நீங்கள் தான், பாஜக தான் காரணம். நீங்கள் சரியாக திட்டமிடாமல் கொண்டு வந்தது நீங்கள் தான்.